ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னாக்க 3 மணிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 9 மணி வரை காலையில் பெஞ்சிட்டே இருக்கு. நாங்களும் ஓடும் ஓடும் ஒரு 7 மணிக்கு விட்டுறோமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்க. ஆனால் மழையே விடலை, மழை பெஞ்சிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னாக்க. நாங்கள் மழை விட்டுட்டு அப்புறமா 9 மணி தான் விட்டுச்சு பார்த்தீங்கன்னாக்க. 9 மணிக்கு விட்ட அப்புறம் போயிட்டு பூ இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னாக்க எப்படி தான் அறுத்தா வருதுன்னே தெரியல. 3 பேர் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ வருது. லேட் ஆகிடும் எப்படியும். அதை இருக்கிறதையும் ஒரு 11 மணி ஆயிரும் பார்த்தீங்கன்னாக்க. அதை எடுத்துட்டு நாங்கள் பூ எடுத்துட்டு போய் பஸ்ஸில் தனியாக போடணும். ஏன்னா காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் பூ எடுக்கிறவங்க வீட்டான வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே தான் எடுத்துகிட்டு போய் பஸ்ஸில் போடுற மாதிரி இருக்கும். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதா இருக்கும் 1 hour. அப்புறம் கிட்டத்தட்ட எங்களுதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ஒரு 7-8 கிலோ வந்துடும். 7-8 கிலோலாம் வந்துச்சுன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி வரலாம் நாங்கள் பூ எடுத்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த டைமில் பூவெலாம் ரேட்டே போகாது. வெறும் 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா அதுக்குள்ளே தான் போகும். அதெல்லாம் சுத்தமாக என்னத்துக்கு அறுக்கிறதுக்கு கூட கூலிக்கு ஆள் வராங்கன்னா அவங்களுக்கு கூட கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. கிட்டத்தட்ட 300 ரூபா கூட கிடைக்காது. தோட்டம் வத்துறதுக்கு போனாலே கிட்டத்தட்ட 300 ரூபா கிடைச்சிது. ஆனால் 4 மணி வரை நாங்கள் இது பண்ணிட்டு தான் அவ்வளோவா கிடைக்காது. அவ்வளோதாங்க, அறுத்து முடிச்சிட்டேன். நான் அடுத்தது இவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா. ஒரு 1/2 கிலோ கிட்ட நானே அறுத்துட்டுப்பேன். நான் வீடியோ எடுத்துட்டு அப்படியே பொறுமையாக அறுத்துட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னாக்கா. எவ்வளோ கேஜி வருதுன்னு பார்த்துட்டு போய் பஸ்ஸில் போட்டு வர போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா.